ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி புடலங்காய் பொரியல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ அளவுக்கு புடலங்காய் எடுத்து மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ நம்ம புடலங்காவை சேர்த்துக்கலாம். புடலங்காவை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அடுப்பை மீடியமில் வச்சு காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ தட்டை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். புடலங்காய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.